வணக்கம். டாக்டர் புவனேஸ்வரன், கோயம்புத்தூர். சார், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது சார். இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க. ஸ்ட்ரெஸ் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம், மன அழற்சி அல்லது ஒரு மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம். மனசு தான் இதில் ஸ்ட்ரெஸ் அப்படின்னா, நீங்கள் அழுத்தம் அப்படின்னா இப்போ உடலுக்கு கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸு உடல் அழுத்தம். அதிகமான உடற்பயிற்சி, அதிகமான வேலை, அது உடல் அழுத்தம். மன அழுத்தம் அப்படிங்கிறது உடம்புக்கு வேலை இருக்கோ இல்லையோ, மனசுல நமக்கு அது ஏதோ ஒரு காரணமாக நம்ம ரொம்ப அது பளு இருந்ததுன்னா அதை மன அழுத்தம் சொல்றோம். இந்த இரண்டுமே இருதயத்தை பாதிக்கக்கூடியது. அளவுக்கு மீறிய உடற்பயிற்சியானது நம்முடைய இருதயத்திற்கு பிரச்சனைகளை கொடுக்கலாம். எப்படி அளவுக்கு மீறி? மிக அதிகமான உடற்பயிற்சி என்பது இருதயத்திற்கு நல்லது அல்ல. முக்கியமாக பழக்கம் இல்லாமல் திடீரென்று மிக அதிகமான வேலைகளை செய்வது, உடலுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுப்பதை, உடலுக்கு அழுத்தம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அது சில சமயம் இருதயத்திற்கு பாதிப்பை கொடுக்கலாம். அதே மாதிரி மிக அதிகமான மன அழுத்தம், தொடர்ந்த மன அழுத்தம் அப்படின்னு இருந்தால் அதன் காரணமாக உடம்புக்குள்ள ரெண்டு விஷயங்கள் நடக்கும். ஒன்று, உங்களுடைய இரத்த கொதிப்பு அல்லது இரத்த அழுத்தம் அதிகமாகும். இன்னொன்று, இரத்தத்தின் உறையும் தன்மை கூடும். இது ரெண்டும் சேரும் பொழுது சிலருக்கு மிக அதிக மன அழுத்தம் காரணமாக இருதய நோய்கள் வருவதை, இருதயத்தினுடைய இரத்த கொதிப்புகள், இருதயத்தினுடைய இரத்த குழாய் அடைப்புகள் வருவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா, எதுவாக இருந்தாலும் அதிகமான உடல் வேலை, அதிகமான மன அழுத்தம் இரண்டுமே இருதயத்திற்கு மிக மிக பாதிப்பை கொடுக்கக்கூடியவை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதனால அளவாக உடற்பயிற்சி செய்யுங்கள், அளவான மன அழுத்தத்தை கொள்ளுங்கள், அல்லது மன அழுத்தத்திலிருந்து விடுபடக்கூடிய மனதைக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், அது யோகாவாக இருக்கட்டும், அல்லது உங்களுக்கு பிடித்த ஒரு பழக்கமாக இருக்கட்டும், அல்லது பாடுறீங்களோ ஆடுறீங்களோ அந்த மாதிரி மனசை நீங்கள் மாற்றி மன அழுத்தத்தை குறைத்து கொள்ளுங்கள். ஸ்ட்ரெஸ் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் கொல்லியிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.